பாஜக எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லக்கூடிய ஆமாம் சாமிகளான எடப்பாடி பழனிசாமி அவரோட சேர்ந்தவர்களும் இல்லை ஒரு பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லி விவசாய சட்டத்துக்கும் இதே தான் சொன்னாங்க, சிஏஏக்கும் அதுதான் சொன்னாங்க, வக்ஃபு சட்டத்துக்கும் அதே தான் சொல்றாங்க. இந்திய ஒன்றிய அரசு ஒரு பெரும்பான்மையுடன் அவங்க ஆட்சி செய்வாங்க. ஒண்ணுமே இல்லாத போயிட்டு மாநிலங்கள் ஆட்சி அதிகாரத்துல வாஜ்பாய் காலத்துல இருந்த மாதிரி, மன்மோகன் சிங் காலத்துல இருந்த மாதிரி தமிழ்நாடுல மற்ற மாநிலங்களோ மத்திய அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான வாய்ப்பே இருக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம மேல திணிக்கிறதுக்கு நாடாளுமன்றத்தினுடைய இந்த பெரும்பான்மையே ஒரு பெரிய கருவியாகும். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்ற மக்களவையில் இன்று காலை எதிர்கட்சிகளினுடைய எதிர்ப்பிற்கு இடையே ஆளும் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் அரசின் சார்பாக முன்மொழியப்பட்ட தொகுதி மறு வரைவு திருத்த சட்டத்தை முன்மொழிந்திருக்கின்றன. அதன் மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்த தொகுதி மறு வரைவு நடவடிக்கையால் எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு ஏற்படாது என்று சொல்லியிருக்கின்றார். அவ்வாறு சொல்லுவதெல்லாம் திட்டமிட்டு திசை திருப்புவதாகும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். பிரதமர் மோடி சொல்லும் பொழுது இது எல்லோருக்கும் ஒரே விதமாக தான் இருக்கும், இதில் யாரும் பாதிக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொன்னவர் அடுத்தபடியாக ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். அங்கதான் முக்கியம். இந்த விடயத்தில் நீங்க ஒரு பகுதியினுடைய பாதிப்பை பெரிதாக்கி பார்க்கக்கூடாது. பூனைக்குட்டி வெளியில வந்துச்சுன்றாங்களா, அதுதான். ஒரு பகுதிக்கு என்னுடைய பாதிப்பை நீங்க பெருசா பார்க்கக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படித்தான் இவங்க தள்ளுவாங்க. ஏன்னா இப்ப நீங்க தொகுதி மறு வரையறை அப்படின்றது 2011 சென்சஸின் அடிப்படையில் செய்ய போறோம்னு சொல்றீங்க. இதற்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? 2021 எடுக்க தவறிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு அது இப்பொழுது எடுக்க போறோம். 2026 தொடங்கி எடுக்க போறோம். எடுத்து முடிச்ச பிறகு அதன் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படும். மக்களவை தொகுதிகள், சட்டப்பேரவை தொகுதிகள் எல்லாம் மறுவரையறை செய்யப்படும். அதன் பிறகு அந்த கணக்கின் அடிப்படையில் 33 விழுக்காடு மகளிருக்கு ஒதுக்கீடு அளிக்கப்படும் அப்படின்னு அவர் சொன்னார். 1/3 ஒரு சீட் பெண்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை அப்படியே மாத்திட்டு இப்போ 2011 சென்சஸ்ன்னு வந்துட்டாங்க. சரி, 2011 சென்சஸ் வந்துட்ட உடனே இப்போ இவங்க சொல்றாங்க 815 சீட்டா அது உயர்வும். இன்னைக்கு சொல்லியிருக்காங்க 815 சீட்டா இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கை உயரும் 50%. இப்போ இருக்கக்கூடிய 547 மேல 50% அப்படி இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? அதற்கு என்ன அடிப்படை இருக்குது? ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்றது தெரியல. பொதுவா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதித்துவம் அப்படின்றது எப்படின்னா சம அளவில் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. இப்போ சில தொகுதிகளில் 9 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் தான் வாக்காளர் இருக்காங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் இருக்காங்க. இன்னொரு தொகுதியில் 15 லட்சம் பேர்லாம் இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் மாற்றி ஒரே சீராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் அப்படின்றது மாநிலத்துக்கு மாநிலம் ஒரே அளவில் சீரான நிலையில் உயர்ந்திருந்தா அவங்க சொல்றதை செய்யலாம். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுனோம்னா 70களில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இந்திய ஒன்றிய அரசு முன்னெடுத்த குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு பெரும் திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தின. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஆரம்பிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்லாம் சொல்லி கடைசியில் நம்மளுடைய பாப்புலேஷன் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுடைய பாப்புலேஷன், ஆந்திராவும் தான், ஆந்திரா தெலுங்கானா போன்றவையும் தான் அங்கே கணிசமாக குறைஞ்சிருக்குது. ஆனால் இந்த குடும்ப கட்டுப்பாடு போன்ற எந்த விதமான மக்கள் தொகை கட்டுப்படுத்தக்கூடிய திட்டத்தையும் வட மாநிலங்களில் நிறைவேற்றப்படவே இல்லை. விளைவு என்ன அப்படின்னம்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்.
இதை பாருங்க, அந்த இடத்துல இப்போ கடைசியாக எடுத்த சென்சஸ் 2011, அதுக்கு முன்னாடி எடுத்த சென்சஸ் 2001. 2001 சென்சஸ் படி பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம், அதனுடைய மக்கள் தொகை பார்த்தீங்க அப்படின்னோம்னா 2001 15,32,00,000. அது 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2011 எடுக்கும்போது 19.98 கோடியாக உயர்ந்துள்ளது. அதாவது 10 ஆண்டுகளில் அதனுடைய வளர்ச்சி விகிதம் 25.85% ஒவ்வொரு ஆண்டும். இது நமது நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில் 16.49% இருக்கட்டும். அதே நேரத்தில் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2001 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி 6.24 இது அடுத்த 10 ஆண்டுகளில் 7,22,00,000 உயர்ந்துள்ளது. 10 ஆண்டுகளில் வளர்ச்சி 15.61%. இது பார்த்தீங்க அப்படின்னம்னா, இது முதல்ல 2001 கணக்கின்படி நாட்டினுடைய மக்கள் தொகையில் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை 6.07 இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னம்னா 2011 5.96 குறையுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அங்கே 26% இன்க்ரீஸ் ஆகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15.5% தான் இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா சொல்லணும் அப்படின்னம்னா 26% அப்படின்னம்னா 40 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை அப்படியே டபுள் ஆகிடும். ஆனால் தமிழ்நாடு இதே மாதிரி 15.6 போச்சு அப்படின்னம்னா 6.5, அதாவது 65 இல்லாட்டி 70 ஆண்டுகளா டபுள் ஆகிறதுக்கு. அந்த அளவுக்கு தான் மக்கள் தொகை அதிகரிப்பு இருக்கு. இப்போ இந்த பேசிஸில் இப்போ இருக்கக்கூடிய இந்த 2011 கணக்கின்படி பண்ணாங்க அப்படின்னம்னா, இதைத்தான் நேற்று எல்லா பத்திரிகைகளும், குறிப்பாக அது இந்து பத்திரிகை உட்பட பல பத்திரிகைகள் இது ஒரு அனாலிசிஸாக பகுப்பாய்வாக எழுதியிருக்கின்றன. இவங்க சொல்றாங்க இல்லையா 815 தான் உயர்த்தப்படும்னு. அதன்படி பார்த்தால் இது பாருங்க, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு 9 உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் அண்ட் டெல்லி. இப்போ இந்த மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த சீட்டு 2007 இருக்கு. அவுட் ஆஃப் 207 இருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னம்னா, இவங்க சொல்லக்கூடிய இந்த கணக்கின்படி பார்த்தீங்கன்னா 366 உயரம். 207 366 உயரம். அதாவது 77% இன்க்ரீஸ் ஆகும் சீட்ஸு. அடுத்தபடியாக இங்கே தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா, சதர்ன் ஸ்டேட்ஸு தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா அண்ட் புதுச்சேரி, இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா 132 சீட்டாக இருக்கிறது 176 சீட்டாக உயரும். அதாவது மொத்தமே 33% தான் உயர்வு. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா வட மாநிலங்களினுடைய உயர்வு 38.1%லேருந்து 43.1% உயரும். அதாவது 5% உயரும் மக்களவையில் ஒரு எண்ணிக்கை. ஆனால் அதே நேரத்தில் இங்கே தென் மாநிலங்களினுடைய அந்த மக்கள் தொகை பங்கு மக்களவையில் எவ்வளோ இருக்குன்னா 24.3% இப்போ இருக்கிறது 20.7% குறையும். இதில் ஒரு 3.6, அதில் ஒன்று 5%, மொத்தம் 8.6% வித்தியாசம் இந்த இதில் வரும். இதை தான் சுட்டி காட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு, இப்போ இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்டு, இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு கூட குஜராத்து இதெல்லாம் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வட மாநிலங்களில் ஜெயிக்கக்கூடிய இடங்கள், பிஜேபி ஜெயிக்கக்கூடிய இடங்களை வச்சுக்கிட்டு இந்திய ஒன்றிய அரசு ஆட்சி அமைச்சிடலாம். புரியுதுங்களா? நல்ல கவனிங்க. வட மாநிலமான உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்டு, ஹரியானா, உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர் இதையெல்லாம் சேர்த்து கூட குஜராத்து இதெல்லாம் ராஜஸ்தான்லாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னோம்னா அங்கேருந்து வரக்கூடிய எம்பிக்களை எண்ணிக்கை நல்லா முழுமையாக ஜெயிச்சாங்கன்னா ஜெயிப்பாங்க. ஏன்னா இவிஎம் இருக்குல்ல, ஜெயிப்பாங்க. ஜெயிச்சாங்கன்னா அங்கேயே ஆட்சி அமைச்சிடலாம்.
இங்க தென் மாநிலங்கள்ல இருந்துட்டு போகக்கூடிய அந்த எண்ணிக்கையினால அது எதுவும் பண்ண முடியாது. சட்டம் இயற்றும் அதிகாரம் முழுக்க முழுக்க வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆதரவு வச்சுக்கிட்டே அவங்க பண்ணிடலாம். அது நாட்டினுடைய நலனுக்கு உகந்ததா இருக்குமா இல்லையா அப்படின்றது வேற. பாஜக நினைச்சது சாதிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், தென் மாநிலங்களுடைய குரல் எடுபடாது பல்வேறுபட்ட இதுல. இப்ப இதே மாதிரிதான் வந்துட்டு பினான்ஸ் கமிஷன்லயும் நம்மளுடைய இடங்கள் குறையும், ஒன்னொன்னுலயும் குறையும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய குரலுக்கும் மரியாதை இருக்காது, நம்மளுடைய பலத்துக்கும் மரியாதை இருக்காது. அப்ப என்ன ஆகும், எதிர்காலத்துல அந்த ஜனநாயக உரிமைகள் எல்லாம் பறி போய்விடும். நாம கேட்கறது எதுவும் கிடைக்கும், இப்பவே கிடைக்கிறது இல்லை, இன்னும் மோசமா போயிடும், கிடைக்கிறது இல்லை. அப்படி அதே நேரத்தில் இன்னொரு ப்ரொபோசிஷனையும் சொல்றேன், நீங்க அதை கவனிச்சிங்கன்னா அதுதான் ரொம்ப ஆபத்தானது. கிட்டத்தட்ட அதுதான் தொகுதி மறுவரையறைக்கு பிறகு வரக்கூடிய நிலை. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு நேரடியாக அவங்க பண்ணாங்க அப்படின்னோம்னா, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் படி இடங்கள் ஒதுக்கப்பட்டால், இன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷன் படி அந்த எண்ணிக்கைக்கு தக்கவாறு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டால், உத்தரப்பிரதேசத்துக்கு 11 தொகுதிகள் 13 தொகுதிகள் அதிகமாக போகும். அதாவது இப்போ 80 இருக்கிறது 93 ஆகும். மகாராஷ்டிராவுக்கு 48 இருக்கிறது 51, 3 தொகுதி இன்க்ரீஸ் ஆகி 51 ஆகும். பீகாருக்கு வந்துட்டு 40 இருக்கிறது 50 ஆகும். வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துட்டு 2 சீட்டு குறையும். தமிழ்நாடு மத்திய பிரதேசத்துக்கு 5 சீட்டு அதிகாரம், 29 34 ஆகும். தமிழ்நாடு 11 சீட்டு குறையும். இது மாநிலங்கள்லேயே ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கும். 11 சீட்டு குறையும். 39ன்றது 28 ஆகும். ராஜஸ்தானுக்கு 8 சீட் அதிகப்படிக்கும், இப்போ 25, 33 ஆகும். கர்நாடகா இப்போ 28 இருக்குது, 26 குறையும். குஜராத் இப்போ 26 இருக்கு, 28 இன்க்ரீஸ் ஆகும். ஆந்திர பிரதேஷ் இப்போ இருக்கக்கூடியதை விட 5 சீட்டு குறையும். ஒடிசா 3% குறையும், 3 சீட்டு குறையும். தெலுங்கானா 2 சீட்டு குறையும். கேரளா இப்போ 20 தொகுதி வெறும் 12 குறையும், 8 சீட்டு அங்கே மைனஸ் ஆகும். இப்படி குறைஞ்சதுன்னா எப்படி தென் மாநிலங்களுக்கான பலம் இருக்கும்? இதான் உண்மையான பாப்புலேஷன் படி பார்த்தோம்னா. இவங்க சொல்றபடி 815 ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ் சொன்னாலும் கூட அது அவங்களுக்கு சாதகமாகவும் தென் மாநிலங்களுக்கு பாதகமாக தான் முடியும். இது வந்துட்டு இப்போ இங்கே இன்க்ரீஸ் தானே. அந்த எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது அந்த அண்ணாமலை போன்றவர்கள் இல்லை கூடுதலாக தான் கிடைக்கும், கூடுதலாக தான் கிடைக்கும். கூடுதலாக கிடைக்குது, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ப்ரொபோசல் அந்த பர்சன்டேஜை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாமளது குறையும். தென் மாவட்டங்கள் வந்துட்டு தென் மாநிலங்கள் குறையும், வட மாநிலங்கள் வந்துட்டு அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனா சரியா பாப்புலேஷன் படி வச்சு இந்த 843 சீட்டு அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, 850 சீட்டு இந்த மாதிரி அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னோம்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 143 சீட்டு வரைக்கும் அதிகரிக்கும், பீகாருக்கு 79 சீட்டு வரைக்கும் அதிகரிக்கும். இது எல்லாம் எதனால? ஒரே கிரைட்டீரியன் பாப்புலேஷனை மட்டுமே வச்சுட்டு பண்றதுனால. அப்போ பாப்புலேஷன் இல்லாத மற்ற கிரைட்டீரியனையும் சேர்க்கணும். முன்னேற்றம், மக்கள் தொகை கட்டுப்படுத்துறது, இதையெல்லாம் பண்ண மாநிலங்களுக்கு கூடுதலான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நிறைவேற்றினா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் உரிய நியாயமான இடங்கள் கிடைக்கும். இல்லை என்றால் கிடைக்காது. இதனால் தான் முதல்வர் ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர்கள், கர்நாடக மாநிலம், கேரளா மாநிலம், ஆந்திரா அவர் சந்திரபாபு நாயுடு அவங்களுக்கு எப்படி வேணாலும் பேசுவார். அவர் படிக்காதையே பேசணுமா? நம்ம எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்க? சரியா படிக்காத பேசுறீங்கன்ற இதெல்லாம் வந்துட்டு பேச்சா? அதெல்லாம் நான் இதை பற்றி கட்டுரை எழுதுறது வந்துட்டு மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே நான் கட்டுரை எழுதி மாலை முரசில் போட்டேன். கூட்டாட்சிக்கு வெடி வைக்கும் திட்டம் இதெல்லாம் எல்லாமே சாதகமா மாத்துறதுக்கு இந்து ராஷ்டிரம் அப்படின்றத கொண்டு வரணும் அப்படின்னோம்னா
இந்து ராஷ்டிரம் பாஜக கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத தென் மாநிலங்களை பலவீனப்படுத்தி ஏற்றுக்கொள்வதாக சொல்லப்படுகின்ற வட மாநிலங்களுடைய எண்ணிக்கை கூட்டுவது இதனுடைய நோக்கம். இது முதல் ஸ்டெப். இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? 2029 தேர்தலுக்காக பண்றாங்க. அப்ப 2029 தேர்தலில் இந்த அடிப்படையில் அவங்க பண்ணாங்க அப்படின்னோம்னா, பெரும்பான்மை இல்லாம பாஜக இப்போ வந்துட்டு தென் மாநிலங்களினுடைய தெலுங்கு தேசம் இல்ல இந்தாண்ட பக்கம் இருக்கக்கூடிய மராட்டியம் இவங்களுடைய ஆதரவோடு இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலை இருக்காது. ஒருபடியா இவிஎம் வச்சு நல்லா பொத்தி வட மாநிலங்கள்ல இருந்துட்டே எல்லாத்தையும் பண்ணலாம். இதை நான் வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சி வீழ்ச்சி புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன், எப்படி அவங்க பண்றாங்க அப்படின்ட்டு. ஆக முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய நலன் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுகள் எதுக்குமே வராது. இந்திய ஒன்றிய அரசு ஒரு பெரும்பான்மையுடன் அவங்க வந்துட்டு ஆட்சி செய்வாங்க. ஒண்ணுமே இல்லாத போய்ட்டு தென் மாநிலங்கள்ல ஆட்சி அதிகாரத்தில் வாஜ்பாய் காலத்தில் இருந்த மாதிரி, மன்மோகன் சிங் காலத்தில் இருந்த மாதிரி தமிழ்நாடுல மற்ற மாநிலங்களோ மத்திய அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான வாய்ப்பே இருக்காது. தென் மாநிலங்கள்ல இருந்து அமைச்சர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா பாஜக அந்த மாதிரி முருகன்ஜிக்கு கொடுத்தா எல் முருகன் அவங்க சொல்றது அப்படிதான முருகன்ஜின்னு அந்த மாதிரி கொடுத்தால் தவிர நம்மளுக்கு கிடைக்காது. இது அல்டிமேட்லி எல்லா விதமான அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, சங்கிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம மேல திணிக்கிறதுக்கு நாடாளுமன்றத்தினுடைய இந்த பெரும்பான்மையே ஒரு பெரிய கருவியாகும். அதான் நீங்க கவனிக்கணும். இது மட்டும் இல்லை, இந்த தொகுதி மறுவரையை செய்யும் பொழுது முஸ்லீம்களுக்கு ரெப்ரசன்டேஷன், இப்போ தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை நடக்குது, தேர்தல் நடக்குது. 2 பெரிய அணிகள், ஒன்று திமுக தலைமையிலான அணி, இன்னொன்று பாஜக அதிமுக அணி. இந்த அணியின் சார்பாக ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட கிடையாது. நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட இல்லாமல் பாஜகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து சரி செய்திருக்கின்றன. இந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற இடத்துல எப்படி வஞ்சிக்கிறாங்கன்றது பாருங்க. இது மட்டும் இல்லை, நாளைக்கு மறுவரையறை செய்யும் பொழுது எப்படி ஜம்மு காஷ்மீர்ல செஞ்சாங்களோ அந்த மாதிரி முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை உடைச்சி, அதாவது அவங்க தான் வெற்றியை வந்துட்டு தீர்மானிப்பாங்கன்ற இடத்துல 2ஆ உடைச்சி பாதியை இந்தாண்ட ஒரு மக்களவைக்கு இந்தாண்ட ஒரு மக்களவைக்கு பிரித்து அப்படி சீரமைப்பு பண்ணுவாங்க. அப்படிதான் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர்ல. அது இல்லாத எண்ணிக்கையும் கூட்டி இருக்கிறாங்க. வேலைக்கு இருக்கிற காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆன எண்ணிக்கையை ஜம்முக்கும் கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தும் ஜெயிக்கலன்னு வச்சுங்க, அது வேற கதை. அந்த மக்கள் இவங்களை நம்ப தயாரா இல்லை. யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தமிழ்நாடு இன்றைக்கு கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை தெரிவிக்கிறது. பாஜக எது சொன்னாலும் சரின்னு சொல்லக்கூடிய ஆமாம் சாமிகளான எடப்பாடி பழனிசாமியும் அவரோட சேர்ந்தவர்களும் இல்லை, ஒரு பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லி விவசாய சட்டத்துக்கும் இதே தான் சொன்னாங்க, சிஏக்கும் அதுதான் சொன்னாங்க, வக்ஃபு சட்டத்துக்கும் அதே தான் சொல்றாங்க. எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆபத்தாக முடியும். எனவே தான் நாம் எதிர்க்கின்றோம், எதிர்க்க வேண்டும். இது எதிர்காலத்தில் நமது குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்தும் பயனில்லை என்கின்ற நிலை வரும்பொழுது இந்த நாடு பிரிவினையை நோக்கி செல்லும். இந்த மாநிலங்கள் தங்களுக்கு உரிய அளவிற்கான குரல் அங்கே எதிரொலிக்க அதற்கு பலனில்லை என்று தரும் பொழுது அது பிரிவினைக்கு வித்திடும். இதைதான் நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய முயற்சி என்று மம்தா பானர்ஜி அவர்கள், மேற்கு வங்க முதலமைச்சர், இன்றைக்கு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். இது நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய முயற்சி என்று புரிந்து கொள்ளுங்கள் மக்களை. மீண்டும் சொல்லி நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.